அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்தா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். நான் ஏன் சித்தா மருந்து எடுக்கணும்? சித்தா மருந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கஷாயம் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் போய்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் தனிப்பட்ட நேரம் என்னால் ஒதுக்க முடியல. அதுக்கு நான் ஈஸியாக இருக்கிற டேப்லெட்டை நான் எடுத்துருவேன். ஏன் நான் கஷ்டப்பட்டு சித்தா மருந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. உண்மைதான். ஆனால் என்னோடய ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு நோய் மட்டும் சரியாகணுமா, இல்லை நோய் திரும்பி எப்போயுமே வராமல் இருக்கணுமா? அது ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மருந்து வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு நோய் சரியாகணும். உதாரணமாக சொல்கிறேன், எனக்கு ஃபீவர் இப்போதைக்கு போனால் போதும். அது நாளைக்கு எனக்கு வரலாம், நாளை கழிச்சே வரலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஃபீவர் போகணும்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுங்க. ஆனால் எனக்கு ஃபீவர் எப்போயுமே வராமல், அதாவது அடிக்கடி எனக்கு தாக்காமல் என் உடம்பை பாதிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு சித்தா மருந்து எடுங்க. ஏன்னா சித்த மருத்துவத்தில் நோய்க்காக மட்டும் நாங்கள் மருத்துவம் பண்ணலை. நோய்க்கான அடிப்படை காரணத்தையும் சரி பண்ணுறதுனால அந்த நோய்க்கான அடிப்படை காரணங்கள் திருப்பி வராத வரைக்கும் அந்த நோய் உங்களிடம் நெருங்காது. நன்றி, வணக்கம். போல சித்த மருத்துவ குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் ஏதும் சித்த மருத்துவ சந்தேகங்களுக்கு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.